2017-40 நேரம் t=0 சுற்றிலுள்ள ஆலியஸ் மூடப்படும் போது வலுவழங்கியின் வோல்ட்டளவு V ஆனது நேரம் t உடன் சமன்பாடு V=kt² ஏற்ப மாறுகின்றது. மாறும் வோல்ட்டளவு வழங்கி இங்கு k இன் பெருமன் 2 ஆகும். 4 ஓம் தடையின் வலுவிரயம் ஆனது அப்போ இந்த ஓம் தடையின் குறுக்கான வலுவிரயம் P ஆனது நேரம் t உடன் மாறுவதை மிகச்சிறந்த முறையில் வகை குறிப்பது. இங்கே Vயும் அடுத்தது Rயும் சம்மந்தப்படுது. ஆகவே நாம் V வர்க்கத்திங்கள் Rங்கிற சமன்பாடை பாவிக்கலாம். அப்படி பாவிச்சேன்னா P சமன் V வர்க்கத்துக்கு நான் என்ன போடலாம், KT வர்க்கம் முழுவதின் வர்க்கத்தின் கீழ் Rன்னு போடலாம். P சமன் K வர்க்கம் T 4ஆம் அடுக்கின் கீழ் R. P நேசமன் T4 கிராஃப்னு சொன்னால் வலை கிராஃப். ஆகவே மூலா வரலாம், 2ஆவது வராது, 3ஆவது வரலாம், 4ஆவது வராது, குறைவடையும் கிராஃப், 5ஆவது மாறாத கிராஃப், 5ஆவது வராது. ஆகவே 3 அல்லது 1 இது 2ல் இதான் ஆன்சர் பார்ப்போம். இதில் பார்ப்போம் P சமன் K வர்க்கம்னு சொன்னால் என்ன, அது 2 பெருமானம் தந்திக்காங்க. அப்போ 2 4இன் கீழ் R வந்து இருந்தால் 4. ஆகவே 4 4 எத்தனை 1. அப்போ இது மாறுமா, மாறாது. ஆகவே இந்த மாறி முழுவதுமாக 1 இன்ட்டு T4. ஆகவே இப்போ நாம் P சமன் T4ங்கிறது தான் சமன்பாடாக வரப்போகுது. முதலாவது செகண்டுக்கு போட்டு பார்ப்போம். அப்போ முதலாவது செகண்டா 1 இன்னும் 4ஆம் அடுக்கு எத்தனை 1. ஆகவே P சமன் 1 முதலாவது செகண்ட். ரெண்டாவது செகண்ட் P எத்தனை வரும், 2 இன்னும் 4ஆம் அடுக்குண்டா 2 4 8 2 16. அப்போ இது முதலாவது செகண்ட் 1ம் ரெண்டாவது செகண்ட் 16ம். மூணாவது செகண்ட் பார்ப்போம். மூணாவது செகண்ட் 3 9 9 3 27 27 3 81. ஆகவே 81 வரணும். இப்படி இந்த கிராஃப், இந்த வளைவான கிராஃபை தரது இது பார்ப்போம். முதலாவது செகண்ட் முடிவில் 1 இருக்கணும். ஆகவே இதில் முதலாவது பாருங்கள், முதலாவது செகண்ட் முடிவில் எத்தனைக்கு 1 அறிக்கை. சரி, 4 குறை. இதில் பாருங்கள், முதலாவது செகண்ட் முடிவில் எத்தனை 4 ஆகுது பாருங்கள், இது 4. ஆகவே 3ஆவது ஆன்சர் வருமா, வராது. அப்படின்னா ரெண்டாவது பாருங்கள். அப்போ ரெண்டாவது செகண்ட் முடிவில் எத்தனை 16 கிட்ட. சரி, 3ஆவது செகண்ட் முடிவில் 81 வரணும், கிராஃப் இல்லை வழங்குது. அப்போ முதலாவது தான் ஆன்சர். 2018-25 காட்டப்பட்டுள்ள உருவில் Z ஆனது அறியா பெருமானங்களை கொண்ட தடைகளின் ஒரு வலையமைப்பை வகை குறிக்கின்றது. வோல்ட்டளவு முதலின் அகத்தடை புறக்கணிக்கத்தக்கதனின் வலையமைப்பினால் விரயமாக்கப்படும் வலு யாது? இந்த கேள்வியில் அறியா பெருமானங்களை கொண்ட தடைய வலையமைப்பு Z தந்திக்காங்க. Zக்கு குறுக்கரிக்கிற அழுத்த வலு விரயத்தை தான் கேட்காங்க. அப்போ அதை பார்க்குறதுக்கு நாங்கள் Zக்கு குறுக்கான அழுத்த வேறுபாடு Vயை காணும். அழுத்த வேறுபாடு V என்ன வரும், 50 ஓம் குறுக்காக அழுத்த வேறுபாடு மின்னோட்டம் 20 மில்லி ஆம்பியராம். ஆகவே ஐக்கு 50 ஓம் குறுக்கான அழுத்த வேறுபாடு என்ன வரும், மின்னோட்டம் தர தடை 50. ஆகவே I2 I10 1000 மில்லி வோல்டேஜ். அப்படின்னா ஒரு வோல்டேஜ். ஆகவே 50 ஓம் குறுக்க 1 வோல்டேஜ் விரயமாகுதா அப்படின்னு சொன்னால் Zக்கு குறுக்கே 9 வோல்டேஜ் விரயமாகணும். தொடராக இணைக்கப்பட்டதால் 9 வோல்டேஜ் விரயமாகும். ஆகவே இது 9 என்று சொன்னால் P சமன் என்ன, V படி 9 வோல்டேஜ், I வந்துட்டு 20 மில்லி. அப்போ 9 2 18 180 மில்லி வாட்டு. ஆன்சர் 5வது. அடுத்த வினா 2018-26 காட்டப்பட்டுள்ள உருவில் 1 தொடக்கம் 6 ஆகியன 6 சர்வசம மின்குமிழ்களை வகை குறிக்கின்றன. கீழே காட்டப்பட்டுள்ள ABC என்னும் நிலைமைகளில் சுற்றின் செயற்பாட்டை கருதுக. குமிழ் 2 சுட்டிருத்தல் என்றால் பழுதடையுது. 2,5 ஆகிய குமிழ்கள் சுட்டிருத்தல். குமிழ்கள் எவையும் சுடப்படாதிருத்தல். சுற்றில் உள்ள சுடப்படாத குமிழ்கள் ஒரே பிரகாசத்துடன் ஒளிர்வதை காணத்தக்கதாக இருப்பது. அப்போ எது சுட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்களோ அதை கழிச்சு மற்றெல்லாம் ஒரே பிரகாசத்தில். அப்படின்னா ஒரே பிரகாசத்தோட ஒரு மின்குமிழ் ஒளிரணும்டா அதில் வீதங்கணித்த வலு வாட் ஆகியவற்றில் ஒளிரணும். ஆகவே அதுக்கு நாம் மின்குமிழுக்கு எல்லா மின்குமிழ்களுக்கும் ஒரே அளவான வோல்ட் அளவு பெருமானங்கள் கிடைக்கணும். ஆகவே இங்கே பார்ப்போம். முதலாவது சந்தர்ப்பத்தில் குமிழ் 2 சுட்டிருத்தல்ண்டா, இப்போ குமிழ் 2 பழுதடைந்திருந்தால் என்ன நடக்கும் பாருங்கள். குமிழ் ஒன்றினூடாக மின்னோட்டம் செல்லும். இந்த செல்கிற மின்னோட்டம் 2ஆக பிரிஞ்சு I/2 உண்டு. இதில் 2 தடைகள் சர்வசமான தடை, R 2R 2R
ஆக 2r சமதடைகளுக்கு I/2 பிரிஞ்சு போகுது. அப்படின்னா பாருங்க இந்த r 2rக்கு விலையில் வந்துட்டு என்ன r ஆக இருக்கும் விலையில். இந்த ஆறுக்கு குறுக்கே இது குறுக்கே v அழுத்த வேறுபாடுண்டா இதுகளுக்கு குறுக்கே என்ன v அழுத்த வேறுபாடு. ஆனால் இப்போ ஒரு மின்குமிழ் குறுக்கே என்னென்று வரப்போகுது v/2 வரப்போகுது. அப்போ அழுத்த வோல்டளவு பெருமானம் என்ன செய்ய போகுது பாதி கிடைக்க போகுது. இதுக்கு முதலாவது மின்குமிழுக்கு மாத்திரம் வோல்டளவு பெருமானம் v கிடைக்க போகுது. ஆகவே மற்றதுக்கெல்லாம் v/2 இதுக்கு vன்னு சொன்னால் அப்போ இது ஒரே பிரகாசத்தோடைய ஒளிருமா இல்லை. அப்போ ஏ வருமா இல்லை வராது. அடுத்த பார்ப்போம் 2,5 ஆகிய குமிழ்கள் சுடப்பட்டிருத்தல் அப்படின்டா 2, 5 பார்ப்போம். இப்போ 2ம் ஓஃபாம் 5ம் ஓஃபாம். இதில் 5ம் ஓஃபுண்டா இப்போ இந்த 6ங்கிற மின்குமிழுக்கு மின்னோட்டம் போகுமா இல்லை போகாது. ஏண்டா 5ம் 6ம் தொடரில் இருக்கு. ஆகவே 6 ஒளிராது. 6 பழுதடையாமல் ஒளிராமல் இருக்கு. ஆகவே இது சுடப்படாமலே ஒளிராமல் இருக்கிறதால இப்போ எல்லாமே சமனான மின்னோட்டங்களை பெறுமா இல்லை. ஆனால் ஏனைய 5 இருக்கிற 1, 3, 4க்கு அது 3ம் தொடராக காணப்படுது. ஆகவே v/3 இன்று வோல்டளவு பெருமானம் கிடைத்தாலும் அதுக்கு சமனான ஒளிர்ந்தாலும் அவை மூணும் வந்துட்டு ஒரே பிரகாசத்தோடு இருந்தாலும் 6 சுடப்படாமல் பிரகாசத்தோடு ஒளிரல. அதனால b வராது. அடுத்தது குமிழ்கள் எவையும் சுடப்படாது இருத்தல். அடுத்தது சி கூற்று குமிழ்கள் எவையும் சுடப்படாது இருத்தல். குமிழ்கள் எவையுமே சுடப்படாமல் இருந்தால் பாருங்கள் இந்த கம்பி வேலை செய்தேன் ஒரே சமனான அழுத்தம் நிலவும். பெற்றிலிருந்து சமனான தடைகளுக்கு குறுக்க வீழ்ச்சி அடைஞ்சு சமனான அழுத்த வேறுபாடு நிலவும். இப்போ பார்ப்போம் இது எல்லாத்துக்கும் குறுக்க இப்போ இந்த 2, 5, 6, 3க்கும் குறுக்க விங்கிற அழுத்த வேறுபாடு காணப்படும். அதே மாதிரி 1, 3, 5 குறுக்க விங்கிற காணப்படும். ஆகவே எல்லாத்துக்கும் என்னென்று போகும் v/3 என்று பிரிஞ்சு போகுது. ஆகவே சமனான அளவில் இப்போ பிரிஞ்சு போகிறதால சமனான வலுப்பெருமானங்கள் எல்லாவற்றுக்கும் குறுக்க நிலவும். ஆகவே டி கூற்று சரியானது. ஒரே பிரகாசத்தோடு ஒளிரும். ஆன்சர் 2வது. அடுத்த வினா 2019-47 உருவில் காட்டப்பட்டுள்ள சுற்றை கருதுக. சுமை எல்லிற்கு குறுக்கே பிரயோகிக்கப்பட்டுள்ள வோல்டளவினதும் அதனுடான ஓட்டத்தினதும் அலை வடிவங்கள் வரைவுகளால் காட்டப்பட்டுள்ளன. அப்போ இதில் VI தனித்தனி வரைவுகளை காட்டப்பட்டிருக்குது. இதில் பார்ப்போம் முழு ஐக்கும் VM வந்துட்டு என்ன ப்ளஸ் மைனஸ் என்று மாறா VM மாறிக்கொண்டு போகுது. ஆனால் I அப்படியா இல்லை. ஃபஸ்ட் T/2க்கு T/4க்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கு பின்னால் அதிகரித்து அப்போ இப்போ நாங்கள் இது ரெண்டுக்கும் இப்போ மொத்தமாக செல்கிறாங்க. கேள்வி கேட்காங்க சுமையில் ஏற்படும் சராசரி வலுவிரயம் கேட்காங்க. ஆகவே எங்களுக்கு P எவரேஜ் கிடைக்கணுமாமுண்டா நாங்கள் இப்போ இந்த கிராஃபில் வோல்ட் அளவுக்கும் எவரேஜ் பார்க்கணும். அடுத்தது என்ன மின்னோட்டத்துக்கும் எவரேஜ் பார்க்கணும். ஏன் P/VI ரெண்டுமே எவரேஜாக இருந்தால் பெருக்கிற டைமில் எவரேஜ் வலு வரும். சரி இப்போ பார்ப்போம். V எவரேஜ் வந்துட்டு காண தேவையில்லை. ஏனென்றா பாருங்கள் இதில் V வந்துட்டு மாற பெருமானம் மறை நேர்ன்னு தான் மாறிக்கொண்டிருக்கு. ஆகவே இது நேர் பெருமானம் மறை பெருமானம். நாங்கள் இப்போ உதாரணம் அந்த திசையை கவனிக்காமல் ஏன் சக்தி தானே நாங்கள் வலு தானே பார்க்க போகிறோம். வலுக்கு திசை இல்லை. சரி ஆகவே இங்கே இந்த 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 -VM நான் ப்ளஸ் கருதினண்டா பாருங்கள் ஒரு மாறா பெருமானத்திலே தொடர்ந்துருக்கு. அப்படின்னா இப்போ நான் இந்த அலைவுகால பீரியட் இருக்க போகிறேன். இந்த அலைவுகால பீரியடுக்குள்ளே VM வந்துட்டு மொத்தமாக சராசரி பார்த்துருந்தா எவ்வளோ வரும்? VM தான் வரும். ஏன்னா VM × Tங்கிறது கீழே Tயால் பிரிக்க போகிறேன் சராசரி.
அதே இது நான் ஐஎம்முக்கு பார்த்தேன்டா பாருங்கள், இதில் பாருங்கள் ஐஎம் வந்து 0 இருந்து ஐஎம்முக்கு மாறுது, அப்புறம் ஐஎம் இருந்து 0க்கு போகுது. ஆகவே இதுக்கு நான் சராசரி இருக்கேன்டா IM/2 வரும். ஏன் ஐஎம் ப்ளஸ் 0/2 இன்ட்டு இது போலும் T/2ங்கிற கால டைம் பீரியடுக்குலாம் நிலவு. ஏன் மற்ற T/2க்கு 0 காணப்படுது. ஆகவே நான் மொத்தமாக T/2 பெருக்கினென்றால் இப்போ அதன் கீழ் மொத்தமான T அலைவுகாலம் தான் நான் சராசரி இருக்க போகிறது. ஆகவே இந்த T/2 பீரியடுக்குள்ள இவ்வளோ உயர்த்தம் என்று சொன்னால் இப்போ நான் அதை Tங்கிற பீரியடுக்குள்ளே பிரிக்கிறேன்னா இப்போ சராசரி மின்னோட்டம் வரப்போகுது. ஆகவே இங்கே டீம் வெட்டுப்படும், இங்கேயும் டீம் வெட்டுப்படும். ஆகவே இங்கே சராசரி எவரேஜ் வோல்டேஜ் என்ன VM இன்ட்டு எவரேஜ் மின்னோட்டம் வந்துட்டு என்ன IM/2 IM/4. ஆகவே IM/4 மொத்தமாக VM IM/4 ஆக வரும் ஆன்சர். ஆகவே தரப்பட்ட ஆன்சரில் எத்தனாவது 2வது. அதாவது இந்த ஐடி கிராஃபில் பரப்பு வந்துட்டு என்னத்தை தரும், மொத்த மின்னேற்றத்தை தரும். ஆகவே நாங்கள் மின்னேற்றத்தை கண்டுட்டு அப்போ மின்னேற்றம் இப்போ எவரேஜ் ஐயை தான் காணணும். எவரேஜ் ஐயை வச்சு I இன்ட்டு T/2 வரைக்கும் அது நிலவுது. ஆகவே இவ்வளோத்துக்கும் வந்துட்டு இவ்வளோ கியூண்டா நான் எவ்வளோ எடுக்க போகிறேன் T காலப்பகுதி, அதாவது மொத்தமாக T காலப்பகுதிக்கும் எவ்வளோ வரும்னு சொன்னால் அப்போ கிராஃப் இப்படி ஒரு பெருமானமாக வரும் I/4. ஆகவே இதான் இதில் விளக்கு. 2020-33 உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓர் இருவழிச்சாவி Kயை பயன்படுத்தி மின்னியக்க விசை Eயையும் அகத்தடை Rஐயும் கொண்ட ஒரு கலத்தை தடை 8 ஓம் அல்லது 2 ஓமை உடைய ஒரு தடையுடன் தொடராக தொடுக்கலாம். ஒவ்வொரு தடையினதும் வலுவிரயம் சமமெனின் அகத்தடை Rஇன் பெருமானம். இங்கே அகத்தடை ஒன்று இருக்கி, இப்போ உதாரணமாக 8ஓட நாங்கள் 1ல் வச்சுருந்தோம்னா இந்த 6ம் 8 ஓமும் வந்துட்டு தொடர். ஆகவே இங்கே வந்துட்டு 8 ஓமு குறுக்கு காணப்படுற அதாவது பெட்ரி வழங்குற மின்னழுத்த வேறுபாட்டை நாங்கள் வீண்டு எடுத்தோம்னா இப்போ பார்ப்போம். சுற்றுலா பாயிர மின்னோட்டத்துக்கான சமன்பாடு என்னென்னு வரும். I சமன் மொத்தமாக இருக்கிற மின்னியக்க விசை Eயின் கீழ் இந்த 2 தடைகளும் இப்போது ஏதாவது ஒரு தடை இணைக்கப்பட்டால் தொடராக இருக்கும். ஆகவே ஸ்மால் r ப்ளஸ் கேபிட்டல் ஆர்னு வரப்போகுது. இப்போ இதை வச்சு நான் இப்போ இந்த ஈயிலிருந்து பிரிஞ்சு போகிற அழுத்த வேறுபாட்டை வீண்டு எடுத்தேன்னுண்டா ஆகவே விங்கிற சுற்றுக்கு வழங்கப்படுது. V சமன் என்னென்று வரும், இந்த தடையினூடாக ஒரு மின்னோட்டம் ஐன்னு எடுத்தேன்டா I இன்ட்டு R ஆக இருக்கும். அப்போ V சமன் IR வரும். இப்போ இந்த பாருங்கள் எங்களுக்கு தந்திக்கிற மாறிலி அதாவது 2க்கும் சமன் என்று தந்திக்கிறது வலுவிரயம். ஆகவே நான் வலுவிரயம் சமன் என்று சொன்னால் அப்போ இந்த தடையினூடாக ஒரு மின்னோட்டம் இது தடை அழுத்தத்தை கண்டிக்கும். ஆகவே வலுவிரயம்னா P சமன் VI தானே. ஆகவே VI என்று சொன்னால் என்னென்று வரும் I²R என்று வரப்போகுது இல்லைங்கதா. இப்போ இந்த P இதாவது VIங்கிறது என்ன ஒரு மாறிலி. இப்போ நாங்கள் P சமன் என்னென்று போடலாம். I²க்கு என்ன சமன்பாடு வரும், E வர்க்கத்தின் கீழ் R ப்ளஸ் கேபிட்டல் R முழுவதின் வர்க்கம் இன்ட்டு R ஆக வரும். 2க்கும் குறுக்க இருக்கிற வலுவிரயம் சமன் என்று சொன்னால் இப்போ சமன்பாட்டை பிரதிடுவோம். E வர்க்கம் இன்ட்டு 8 அதன் கீழ் R ப்ளஸ் அகத்தடை R தான் அதான் காணணும் R ப்ளஸ் 8 முழுவதின் வர்க்கம். இது சமன் இங்கே என்னென்னு வரப்போது E வர்க்கம் இன்ட்டு 2 அதன் கீழ் R ப்ளஸ் 2 முழுவதின் வர்க்கம். E வர்க்கம் போயிடும். 8 2 சுருக்கினா 4 முறை எல்லாமே வர்க்கத்தில் பாருங்கள். 4ஐயும் நாங்கள் 2 வர்க்கம் எழுதலாம். ஆகவே எல்லாத்துக்கும் வர்க்கம் மூலம் எடுத்தோம்னா 2 கீழ் R ப்ளஸ் 8 சமன் R ப்ளஸ் 2 மேல் 1. இப்போ குறுக்கு பெருக்கம் செஞ்சோம்னா 2R ப்ளஸ் 4 சமன் R ப்ளஸ் 8. இந்த 2 அரங்களை 4 இஞ்சால கொண்டு வந்தோம்னா R சமன் 4 ஓம் வரப்போகுது. ஆகவே தரப்பட்டுள்ள 2வது ஆன்சர். 2021-46 உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு மின்னியக்க விசை 12 வோல்டேஜையும் அகத்தடை 2 ஓமையும் கொண்ட ஒரு பேட்டரி XY என்னும் இரு சாதனங்களுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. XY ஆகியவற்றின் தடைகள் முறையே 6, 3. ஆகவே 6, 3. சாதனங்கள் தொழிற்படும் போது XY ஆகியன ஒவ்வொன்றும் நுகரும் வலுக்கள் முறையே யாவை. ஆகவே இப்போ நாங்கள் வலுக்கள் விளங்கணும்ன்ற எங்களுக்கு இது 2க்கும் குறுக்கான அழுத்த வேறுபாடு அதாவது மின்கலத்தால் அகத்தடைக்கு விரயமாக்கி மிச்சமாக வழங்கப்படுற அழுத்த வேறுபாடு அதோட இந்த 2 சாதனங்களினூடாக போகிற மின்னோட்டம் IX IY
இது எங்களுக்கு தெரியணும். ஆகவே இதுக்கு நாங்கள் 6 3 ஓம் வந்துட்டு சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கின்றா இதில் விலையில் தடை எத்தனை வரும்? 6 தர 3 கீழ் 6 + 3 6 3 18 6 + 3 9. ஆகவே 2 ஓம் தடை வந்துட்டு இதில் விளையும். இந்த 2 ஓமும் இப்போ இந்த வெற்றிடாக தடை 2 ஓமும் என்ன தொடர். இது 2 ஓம் தடை, இதுவும் 2 ஓம் தடையாக தடை, இது 12 வோல்டேஜ் பேட்டரி. ஆகவே இப்போ தொடர் என்று சொன்னால் அழுத்த பிரி, அதாவது தடைகள விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி அழுத்தம் பிரிஞ்சு போகும். 12 வோல்டேஜும் இதுக்கு குறுக்க 6 வோல்டேஜ், இதுக்கு குறுக்க 6 வோல்டேஜ் என்று சமனாக பிரியும். ஆகவே இப்போ அழுத்த வேறுபாடை கண்டுபிடிக்கணும் 6 வோல்டேஜ். இப்போ எங்களுக்கு XY குறுக்கான அழுத்த வேறுபாடு 6 தெரியும். அதில் தடை பெருமானங்கள் தெரியும். E = V வர்க்கத்திங்கள் 6ங்கிற சமன்பாடு நாங்கள் யூஸ் பண்ணிடலும். ஆகவே எக்ஸுக்கு நான் யூஸ் பண்ணணுண்டா V வர்க்கம் எத்தனை 6 வர்க்கம். ஆகவே 6 தர 6 கீழுக்கு அதில் தடை 6. ஆகவே 6 6 விட்டுப்பட்டால் 6 வாட்டு. இதே போல் நான் Yக்கு பிரதிட்டுண்டா P = V வர்க்கம் அதுக்கு குறுக்கையும் 6 தர 6 அதன் கீழ் அதில் தடை 3. ஆகவே சுருக்கினால் 12 வாட். 4வது ஆன்சர்.